வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு தான். இன்றைக்கி பக்கோடா குழம்பு. பக்கோடா குழம்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பக்கோடா பக்கோடா ரெடி பண்ணி வீட்டிலே ரெடி பண்ணி அது குழம்பு அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதில் போட்டு பக்கோடா குழம்பு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு வந்து பொரியல் என்ன பார்த்திங்கன்னா, அவரைக்காய் பொரியல், ஆம்லேட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், ஊறுகாய், எக்ஸ்ட்ரா சாப்பாடு, தயிர், அவ்வளோதானே. இன்றைக்கி வந்து அப்பளம் போடல. ஓகே, இன்னும் குழம்பு ஊற்றிக்கலாம். நல்லா குழம்பு நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்குது. சூடாக இருக்கு, ஆனால் கொஞ்சம் கூட ஆற வைக்கல. நான் சாப்பிட்ட மாதிரி தான் ஒரு 5 நிமிஷம் கூட கழிச்சு போட்டுருக்கலாம். ஓகே, ஆறிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்காக கட் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு தான் ஆறிருக்கு, ரொம்ப ஆறிடுச்சு நல்லா இருக்காது. அதனால் நம்ம இப்போ சாப்பாடு வந்து எல்லாம் பிணைஞ்சி விட்டுடலாம். இன்னும் உள்ள சூடு அப்படியே தான் பாருக்கு. நல்லா காரசாரமாக சூப்பராக வச்சுருக்கு. இந்த பக்கோடா டேஸ்ட்டு சூப்பராக தெரியுது. கரண்டை வேறு பண்ணி விட்டுறாங்க.
சோறு கம்மியெலாம் கிடையாது, அதிகம்தான் சோறு. இலை பெருசாக இருக்கிறனால அவங்களுக்கு சோறு கம்மியாக தெரியும். சாப்பிடுவேன், சொல்கிறேன்ல சோறு கம்மியாக வச்சிட்டேன் அப்படின்னு. ஃபேன் இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பெரிய ரெக்கைக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, காற்றே வர மாட்டேங்குது. குழம்பு நல்லா இருக்குது, அது சூடாக இருக்கிறதுனால சால்ட்டு போட்டியா? அப்பா வேர்த்து ஊற்றுது. பற்றி அப்படியே வயிறு ஆயிடுச்சு. கரெக்டாக இருக்குது. நல்லா ஒரு கை சாப்பாடு கம்மியாக பண்ணிக்கும். இலை பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து சாப்பாடு வைக்கும். நாட்டு நிறையா வச்சிடாத. பொரியல் வேறு நிறைய வச்சுட்டேன். வடகறி வேறு நான் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிட்டேன்னா அதுவும் வயிறு. ஓகே, நீங்கள் வந்து வடகறி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சோறும் கரெக்டாக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்காங்க. வடகறின்ட்டனோ ஓகே. பக்கோடா குழம்பு செம்மையாக சாப்பிட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபேன் வந்து கரண்ட் இல்லை, பக்கத்தில் போஸ்ட் மரம் வந்து நடுறாங்க, அதனால் கரண்ட் இல்லை, ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. காலையிலேருந்து கரண்ட் கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த ஃபேனில் காற்றே வர மாட்டேங்குது, இது வந்து கரண்ட் இல்லாததுக்கு வாங்கி வச்சோம். ஓகே, நல்லா சாப்பிட்டாச்சு. பொரியலும் ரொம்ப நாள் ஆச்சு, இந்த உருளைக்கிழங்கு வறுவல்லாம் வச்சு சூப்பராக நல்லா காரமாக சூப்பராக பண்ணி சாப்பிட்டாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம். அப்பா.